பியூர் சினிமாவின் சினிஃபைல்ஸ்க்காக நான் உங்கள் சாய் விஜேந்திரன். நான் ஒரு புக் ஆத்தர், ஃபிலிம் அனலிஸ்ட் அண்ட் ப்ரொஃபஸர். பியூர் சினிமா உங்களுக்கு தெரியும், நிறைய முன்னெடுப்புகளை எடுத்திருக்காங்க. புத்தக கண்காட்சிகள் மட்டும் இல்லாமல் எல்லோரையும் ஊக்கப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு மாதமும் பல நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்காங்க. குடும்பம், திரையிடல்கள், அப்புறம் சினிமா சார்ந்த கலந்துரையாடல், இப்படி 15 வருடங்களுக்கும் மேலாக சினிமாவை ஜனநாயகப்படுத்தும் விதமாக பல நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருக்காங்க. பியூர் சினிமாவோட சேர்ந்து என்னுடைய கருத்துக்களை உங்களுக்கு சொல்றதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சினிமா அப்படிங்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா எல்லோருக்கான மீடியாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, எல்லோருக்கான மீடியா தான். இந்த சினிமா எல்லோருக்கான மீடியாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, எல்லோருக்கான மீடியா இல்லை அப்படின்னு சொல்லுவேன். என்னங்க நீங்களே உங்களுடைய கருத்தோட முரண்படுறீங்க அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இது ஒரு ஸ்பெஷலைஸ்டு இண்டஸ்ட்ரி. இப்போ எப்படி ஒரு மருத்துவம் அந்த அம்சங்களை எல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு ஒரு மருத்துவம் நம்ம செய்கிறோமோ, அந்த மாதிரி சினிமா அப்படிங்கிறது வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு சாதனம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் சினிமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வேள்விங்க. இது எப்படி ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியராக நம்ம ஒரு புக்கை படித்து, ஒரு யூடியூப் படித்து நம்ம கற்றுக்க முடியாதோ, அந்த மாதிரி சினிமா துறை அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு. அப்போ ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டுனா என்ன? எல்லாராலையுமே கற்றுக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாராலையும் கற்றுக்க முடியும். பட் அதுக்கான பயிற்சிகளை நம்ம சரியாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போது நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், அருமையான ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம். சாப்பிட்டதுக்கப்புறம் நாளைக்கே நான் செஃப் ஆக போகிறேன் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறது இல்லை. இப்போ அருமையான ஒரு கட்டடத்தை பார்க்குறோம். இந்த கட்டடத்தை பார்த்துட்டு நாளைக்கே நான் ஒரு ஆர்கிடெக்ட் ஆக போகிறேன், இல்லைன்னா ஒரு சிவில் இன்ஜினியர் ஆக போகிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை, இல்லையா? ஆனால் ஒரு சினிமாவை பார்த்தா மட்டுமே நம்ம என்ன நினைக்கிறோம்? சினிமா தயாரிப்பது மிக எளிது, இயக்குவது மிக எளிது, எழுதுவது மிக எளிது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை, இப்போ இதுக்கும் நம்ம பயிற்சிகளை எடுத்துட்டு இருக்கணும். இப்போ சினிமா துறையை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 24 கிராஃப்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 24 கிராஃப்ட்லையும் முதல் கிராஃப்ட் எது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா திரைக்கதை தான். இந்த திரைக்கதை இருந்தால் மட்டுமே தான் மற்ற 23 கிராஃப்டையும் நம்மால் எளிதில் கைப்பற்ற முடியும். இந்த திரைக்கதை எழுதுனதுக்கு அப்புறம் வரக்கூடியது திரைமொழி. இந்த திரைமொழியோட ஆளுமை பண்பு இருக்கக்கூடியவர் திரைப்பட இயக்குனர். அப்போ திரைக்கதை ஆசிரியர் முதலில் வருகிறார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரைப்பட இயக்குனர் வரார். அப்போ நம்ம திரைக்கதை ஆசிரியரா ஆகணும் அப்படின்னா அதற்கான பண்புகள் என்ன, அது சார்ந்த படிப்பு என்ன, அதோடைய குணநலன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கணும். இப்போ திரைமொழி இது ஒரு தனி செக்மெண்ட். எப்படி ஒரு பேப்பரில் எழுதினதை நம்ம ஒரு திரைப்படமாக கொண்டு வரோம், விஷுவல் மீடியமாக கொண்டு வரோம் அப்படிங்கிறதுல தான் திரைமொழி அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த திரைக்கதை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 23 கிராஃப்டையும் வேலை வாங்கக்கூடிய சமிக்கைகள், அதாவது சிக்னல்ஸ் அதில் இருக்கும். இப்போ ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் என்ன விதமான சிகை அலங்காரம் அது கூட இருப்பாங்க அப்படின்ற சமிகை எழுத்தாளர் அதில் எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர், இந்த கதை எந்த மாதிரியான களத்தில் நடக்குது, பேக்ரவுண்ட் என்ன, ஃபோர்கிரவுண்ட் என்ன, இதெல்லாம் நமக்கு திரைக்கதை தான் உங்களுக்கு கொடுக்குது. அதுக்கப்புறம் மேக்கப்பு, காஸ்டியூமு, ஃபைட்ஸு, இந்த கதாபாத்திரம் இப்படி தான் சண்டை போடுமா அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல. ஸோ மற்ற 23 கிராஃப்ட்டுக்கும் கீ கொடுக்கக்கூடிய முதல் கிராஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைக்கதை. அதுக்கப்புறம் இந்த திரைக்கதையை எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் மக்கள் ஏற்றுப்பாங்க, அது திரைமொழி. இதோடைய ஆளுமை பண்பு இருக்கக்கூடியவர் திரைப்பட இயக்குனர். ஸோ இந்த 2 ஃபீல்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லை. எழுத்தாளராக ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பொதுவாக ஒரு உள்முக நபராக இருக்கணும். திரைப்பட இயக்குனராக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா வெளிமுக நபராக இருக்கணும். அதாவது இன்ட்ரோவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நான் முன்னாடி சொன்னது தான் மறுபடியும் சொல்கிறேன். திரைப்படத்தில்
நம்ம வந்து பங்கேற்கணும், இந்த துறையில் நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்துட்டா நாம் என்ன மாதிரியான குணநலன்களோட இருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து திரைக்கதை ஆசிரியராக மாறுறோமா இல்லை திரைப்பட இயக்குனராக மாறுறோமா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி திரைப்படம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனித சாகசம் இல்லை. இது வந்து ஒரு கூட்டு முயற்சி, ஒரு ஜனநாயக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். நூற்றுக்கணக்கான நபர்கள் சேர்ந்து படைக்கக்கூடிய படைப்பு. உங்களுடைய கற்பனையை 23 கிராஃப்ட் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சேர்ந்து தான் வந்து அதை கனவாக்க போறாங்க. ஸோ இதனால வந்து உங்களுக்கு ஆளுமை பண்பு அவசியமாகிறது. இப்போ இந்த திரைப்படத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா வரணும்னு நினைக்கிறவங்க, நான் வந்து ஒரு ஃபைட் மாஸ்டராக வரணும்னு நினைக்கிறேன், ஒரு டான்ஸ் மாஸ்டராக வரணும்னு நினைக்கிறேன், ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக வரணும்னு நினைக்கிறவங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி நபர்கள் தான் வந்து இதெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு திரைப்படத்தை பார்த்த உடனே நான் இயக்குனராக இருக்கணும், நடிகராக இருக்கணும், இல்லை திரைக்கதை ஆசிரியராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். நான் இந்த காணொளி மூலமாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, திரைப்படம் அப்படின்றது வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு அபாரமான ஒரு சாதனமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு துறையிலும் வல்லுநராக ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டா ஒவ்வொரு துறைக்குமான ஒரு படிப்பு இருக்குது. அந்த படிப்புக்குள்ளே நீங்கள் வந்து பயிற்சிகள் செய்யணும். இந்த ஒவ்வொரு பயிற்சிகளையும் செய்ய செய்ய தான் நீங்கள் என்ன ஆவீங்க, அதில் வல்லுநர் ஆவீங்க. எல்லாரும் திரைக்கதைக்கும் திரைமொழிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்பாங்க. திரைக்கதை அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு கதையை ஒரு வடிவத்துக்குள்ளே கொடுக்கறது. திரைமொழி அப்படிங்கிறது அந்த வடிவத்தை எந்த மாதிரி நம்ம வந்து மக்களுக்கு பார்வையாக நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கு இந்த காக்கா நரி வடை இந்த கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ சாதாரணமாக அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பாட்டி வந்து வடை சுடுறாங்க, காக்காவுக்கு வந்து அந்த வடையை சாப்பிடணும் அப்படின்னு ஆசை இருக்குது. ஆனால் அந்த பாட்டி இருக்கிறதுனால நெருங்கி போக முடியல. அந்த பாட்டியோட கவன சிதறல் ஏற்படும் போது அந்த காக்கா பறந்து வந்து ஒரு வடையை எடுத்துகிட்டு போயிடுது. இப்போ இந்த வடையை சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிற அந்த நரி காக்காவை ஏமாற்றி, நீ அழகாக இருக்க, நீ பாட்டு பாடினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வடையை கீழே விழ வச்சு இந்த நரி ஏமாற்றி இந்த எடுத்துகிட்டு போகிற இந்த கதை உங்களுக்கு தெரியும். இது வந்து திரைக்கதையாக எழுதும்பொழுது இப்படி எழுதலாம். இதை திரைமொழியாக எடுக்கும் பொழுது இயக்குனர் வந்து இந்த திரைமொழியோட அதிபதி. இவர் வந்து இதை எப்படி மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவெடுக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு, இப்போ இந்த காக்கா வடையை திருடிட்டு போயிடுச்சு. திருடிட்டு போனதுக்கப்புறம் இது மனசில் வந்து ஒரு பெரிய வருத்தம். என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் பிறக்கலையே, நம்ம வடையை திருடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட வடையை திரும்ப கொண்டு போய் கொடுக்குது. இந்த நல்ல குணத்தை மெச்சின பாட்டி என்ன பண்ணுது அப்படின்னா, நீயே இந்த வடையை வச்சுக்கோ, எனக்கு கொடுக்க வேணாம், ஏன் திருடின அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த காக்கா சொல்லுது, எனக்கு வந்து வேலை இல்லை, நான் வேலை தேடி வந்தேன், ரொம்ப பசி, அதனால நான் வந்து திருடிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்ன உடனே பாட்டி வந்து, உனக்கு வேலை கிடைக்கிற வரையிலும் நீ எப்போ வேணாலும் வந்து இங்கே என்னோடய கடைக்கு வரலாம், நான் தினமும் உனக்கு ஒரு வடை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இந்த காக்கா வந்து கொஞ்சம் காலத்தில் வேலை கிடைச்சி வெளிநாடு போயிடுது. போய் ஒரு 2 வருஷம் கழித்து திரும்ப வந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த பாட்டி இருந்த இடத்துல யாருமே இல்லை, அங்கே கடை இல்லை. இந்த வடை சுட்டு இருந்த பாட்டி பற்றி என்ன எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடும்பொழுது இந்த காக்காவுக்கு தெரிய வருது, அங்கே இருந்த முனிசிபல் ஆளுங்கள்லாம் வந்து இந்த தெருவோர கடைகளை வந்து அகற்றிட்டாங்க அப்படின்னு தெரிய வந்து இந்த பாட்டியை தேடி போகுது. போனதுக்கப்புறம் அந்த பாட்டி வந்து ஒரு குடிசையில் வறுமையில் வாடுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த காக்கா, உன்னால தான் நான் வந்து வேலை கிடைச்சி வெளிநாடு போனேன், நிறையா சம்பாதிச்சேன், இப்போ நான் உனக்கு வந்து வடையோட ஷோரூமே வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லது பண்ணதுனால திரும்ப நல்லது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் ஒன்று நம்ம இதுலேருந்து எடுக்க முடியும். இதுதான் ஒரு திரைமொழி, திரைக்கதையிலேருந்து திரைமொழி ஒரு பார்வை அப்படியா நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இன்னொரு பார்வையில் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காக்கா வடையை திருடிட்டு போயிடுச்சு. போனதுக்கப்புறம்
பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஏவலாளி, அதாவது நிறைய வந்து ஒரு தனிப்படை அமைச்சு எப்படியாவது என்கிட்டேருந்து வடையை சுட்டுட்டு போன காக்காவை உயிரோடவோ இல்லை கொன்னோ என்னுடைய வடையை வந்து நீ திரும்ப எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏவி விடுது. இப்போ இந்த நரி போய் தந்திரமாக இந்த காக்காவை ஏமாற்றி நீ நல்லா பாடுற, உனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுக்குறேன் சினிமாவில் அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் அந்த காக்காவை வந்து கொன்னுடுது. இப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ராமா ஜானர் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது நான் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதுவே இன்னொரு பார்வையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெண் காக்கா ஒரு ஆண் காக்கா கிட்ட சொல்லுது, அந்த பாட்டி ரொம்ப மனமனமாக வந்து வடையை சுடுது, அதை வந்து யார் முதல்ல எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் என்னோட காதல் அப்படின்னு சொல்லுது. பல காக்காக்கள் வந்து முயற்சி பண்ணி பார்க்குது, ஆனால் யாருக்கும் வெற்றி கிடைக்கல. அந்த பாட்டி வந்து எல்லா காக்காவையும் துரத்தி விட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த பாட்டியோட கவன சிதறல் ஏற்படும் போது இந்த காக்கா தந்திரமாக போயிட்டு ஒரு வடையை எடுத்துகிட்டு வந்து அதோட காதலி காக்கா கிட்ட கொடுக்குது. இதுக்கப்புறம் வந்து அந்த பெண் காக்கா இதோடைய வீர தீர செயல்களை மெச்சி அது மேலே ஒரு காதல் வந்து அதை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. இப்போ இது வந்து நம்ம ஒரு ரொமான்ஸ் ஜானர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ திரைக்கதை அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த திரைக்கதையை ஒரு இயக்குனர் அப்படியே கூட படமாக்கலாம். இல்லை அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொரு ஜானரில் வந்து அதை படமாக்கலாம். இப்போ இந்த திரைக்கதையை எப்படி பார்வையாளர்களுக்கு நான் கொடுத்து புதுவிதமான அனுபவங்களை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத முடிவு செய்ய போகிறது வந்து இயக்குனர். பேப்பரில் எழுதுறது வரையிலும் தான் எழுத்தாளருக்கு அவருடைய திறன் எல்லாத்தையுமே வந்து அதில் கொடுக்கலாம். திரைப்படத்தை பார்வையாளர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது வந்து பார்த்திங்கன்னா திரைப்பட இயக்குனர் தான். அதனால தான் வந்து நான் சொல்கிறேன், திரைக்கதை 50% அப்படின்னா திரைமொழி மீதி 50%. இது திரைக்கதை ஆசிரியருக்கும் திரைப்பட இயக்குனருக்கும் இருக்க வேண்டிய பண்புகள்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். திரைக்கதை ஆசிரியர் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு அறையில் உட்கார்ந்து அவருடைய கற்பனையை, அவரோட அனுபவத்தை கதையாக எழுதக்கூடியவர், திரைக்கதையாக எழுதக்கூடியவர். ஸோ அதனால் அவர் வந்து ஒரு உள்முக நபராக இருக்கணும். இந்த உள்முக நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட் அப்படின்னு பேர். திரைப்பட இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற 23 கிராஃப்டில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சந்தித்து அவங்கக்கிட்ட இந்த திரைப்படத்தை எப்படி அவர் எடுக்க போகிறார் அப்படின்றத அவர் மனதில் இருக்கக்கூடிய கற்பனையை சொல்லி சொல்லி வேலை வாங்க போகிறார். அப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிமுக நபராக இவர் வந்து இருக்கணும், அதாவது எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கணும். அப்போ இவர் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தால் தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இவர் வந்து கற்பனையில் இவரோட அனுபவத்தில் இவரால் கதையை எழுத முடியும். இவர் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தால் தான் மக்களை சந்தித்து அவருடைய தேவைகளை அவர் வாங்கிக்க முடியும். இப்போ இந்த ரோல்ஸை வந்து நம்ம மாற்றி பார்க்கலாமே. இப்போ ஒரு எழுத்தாளர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்காருன்னு பார்ப்போம். இப்போ இவர் என்ன பண்ணுவார், போகிற வரவங்கள்ட்டெல்லாம் வந்து அனுபவங்களை கேட்பார். அப்புறம் வந்து தனியாக ஒரு ரூமில் உட்காந்து சிந்திக்க மாட்டார். ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களையும் இவர் வந்து வாலண்டரியாக வந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். இப்போ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை பகிர்ந்துருப்பாங்க, அவங்களுடைய ஆலோசனைகளை வந்து சொல்லுவாங்க. அப்போ நம்ம பேப்பரில் எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் வரும். இப்போ ஒரு திரைப்பட இயக்குனர், இவர் ஒரு உள்முக நபராக இருக்கார், இன்ட்ரோவர்ட்டாக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் மக்களை சந்திக்கவே வந்து ஒரு கூச்சமாக இவர் வந்து ஃபீல் பண்ணுவார். இப்போ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து இந்த சீனுக்கு எப்படிப்பட்ட மேக்கப் வேணும் அப்படின்னு கேட்கும்போது இவர் பதில் சொல்லாமல் இவங்களோட அசிஸ்டண்ட் மூலமாக மற்றவங்க மூலமாக வந்து அந்த சமிகைகளை வந்து அவங்களுக்கு அனுப்புவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சொல்லுவாங்க, டேரக்டருக்கும் சினிமாட்டோகிராஃபருக்கும் சரியாக ஒத்து போகாது, டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒத்து போகாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உளவியல். இப்போ இவங்க வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தால் தான் இவங்களால வேலை வாங்க முடியும். இவங்க இன்ட்ரோவர்ட்டாக இருந்ததுனால தான் இவங்க என்ன வேலை வாங்க முடியுமோ அதுக்கான எழுத்தை இவங்களால எழுத முடியும். இப்போது ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இன்ட்ரோவர்ட் எழுத்தாளர்கள் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கதை கரு கிடைக்குது. இந்த கதை கரு கிடைத்த உடனே ஒரு லைப்ரரியிலையோ மக்களை சந்தித்து அப்புறம் அந்தந்த சம்பவங்கள் யார் யாரெல்லாம் வந்து சந்தித்தாங்களோ அவங்கள வந்து பேட்டி எடுத்து, அப்போது ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் தன்மை இவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ இன்ட்ரோவர்ட்டாகவே இருந்தால் இவங்களுடைய கற்பனையில் என்ன தெரியுதோ அது மட்டும்தான் இவங்களால எழுத முடியும்.
இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறினா மட்டும்தான் இவங்க மற்றவங்களெல்லாம் சந்தித்து அவங்களுடைய அனுபவங்களையும் சேர்த்து இவருடைய பார்வையில் வந்து எழுத முடியும். அப்போது ஒரு இன்ட்ரோவர்ட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் தன்மை தேவைப்படுது, அந்த எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கு ஒரு இன்ட்ரோவர்ட் தன்மை தேவைப்படுது. இப்போ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிவர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆம்பிவர்ட்டாக இருக்கிறதுனால நம்ம எந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். தரவுகளை நம்ம எடுக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டா நம்ம இன்ட்ரோவர்ட்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த தரவுகளை நம்ம எடுத்து அதை அனலைஸ் பண்ணி இந்த தரவுகள் இந்த கதை கருவுக்கு சரியாக இருக்கா அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நம்ம ஆம்பிவர்ட்டாக இருக்கிறதுனால நம்ம ஒரு படத்தை வந்து இயக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்ட என்ன பேசணும், எந்த அளவோட பேசணும் அப்படிங்கிறதும் இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதுனால ஒரு பெரிய நடிகர்கிட்ட போயிட்டு சர்வசாதாரணமாக அவங்க தோளில் கை போட்டு பேசுகிற மாதிரி நம்மளால் பேச முடியாது இல்லையா? அப்போது இந்த இன்ட்ரோவர்ட் குணநலத்தோட நம்ம வந்து கதை எழுத தெரியணும். ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் குணநலத்தோட அந்த கதையை திரைமொழியை மாற்ற தெரியணும். திரைப்படத்துறையில் முன் அனுபவம் இல்லாமல் கதை எழுதி வச்சுருப்பாங்க நிறைய பேர். இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய திரைக்கதையை பெரிய நடிகர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு காத்துட்ருப்பாங்க. ஆனால் இது ஒரு வடிவமைப்புக்குள்ளே இருக்காது, இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்காது. அப்போது அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த கதைக்கும் திரைக்கதைக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. இந்த கதைங்கிறது நம்ம மனசில் என்ன தோணுதோ அது எல்லாமே நம்மளால் எழுத முடியும். திரைக்கதையில் நம்ம நினச்சதில் பல விஷயங்கள் தேவைப்படாமல் கூட போகலாம். அதனால் கதைங்கிறது வேற, திரைக்கதை அப்படின்றது வேற. அப்போ கதை திரைக்கதைக்குள்ளே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கதை இருக்குது, கதாபாத்திரங்கள் இருக்குது, சம்பவங்கள் இருக்குது, வசனங்கள் இருக்குது. இப்போ இதோடைய தொகுப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த திரைக்கதை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ இந்த எல்லா விஷயங்களையும் சரியாக தெரிஞ்சு அதற்கான பயிற்சி எடுத்துக்கொண்டால்தான் நம்மளால் ஒரு என்கேஜிங் ஸ்க்ரீன் பிளே கொடுக்க முடியும். ஒரு சாதாரண கதையை வச்சுக்கிட்டு நம்மளால் பெரிய நடிகர்களை ஈர்க்க முடியாது இல்லையா? அப்போ இந்த பிளாட்னா என்ன, ஸ்டோரி ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஈவெண்ட்ஸ் அப்படின்னா என்ன, கேரக்டர் டெவலப்மெண்ட் அண்ட் டிசைன்னா என்ன, அப்புறம் வந்து டைலாக்னா என்ன, இவ்வளவுக்கான பயிற்சிகளும் எடுத்துக்கிட்டு எந்த கதையை எந்த கோணத்தில் சொல்லலாம், எந்த கோணத்தில் சொன்னால் எந்த கதாபாத்திரத்துடைய தன்மை வெளியில் தெரியும், ஆடியன்ஸுக்கும் ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட்டை உள்ளே கொண்டு வந்து இந்த கதை தெரிஞ்சிருந்தாலுமே ஒரு புதுமையான கோணத்தில் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, புதுமையான ஒரு எமோஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாராட்டு தெரிவிப்பாங்க. இப்போ இந்த எமோஷன்ஸ், கேரக்டர் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் பிளாட் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் சொல்கிறோமே, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கதை அப்படின்றது ஒரு நல்லவன், அந்த நல்லவனுக்கு வந்து பல சிக்கல்கள்லாம் வந்து வருது. அந்த சிக்கல்கள்லேருந்து அவன் எப்படி வெளியில் வந்தான் அப்படின்றது ஒரு ஸ்கெலிட்டன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த நல்லவன்னா யார், அவனுடைய அளவீடு என்ன, அவன் எதனால் நல்லவன் அப்படின்றது இந்த திரைக்கதைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் ஒரு பக்கம் முக்கியம் அப்படின்னா அந்த நல்லவன் சந்திக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்னென்ன, அதுலேயும் அவன் நல்லவனாக இருக்கானா இல்லை கெட்டவனாக மாறிடுறானா, அவனுக்கு வந்து நல்லவனாக இருக்க விடாமல் செய்கிறவங்க வந்து யார், அப்போ துணை கதாபாத்திரங்கள்லாம் யார் யார், அப்போ இதெல்லாம் தேவைப்படுது இல்லையா? அப்போது இப்போ நம்ம இருக்கிறது வந்து சென்னையில் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் சென்னையில் எங்கே இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ சென்னையில் வந்து நாங்கள் புரசவாக்கத்தில் இருக்கோம், விருகம்பாக்கம்ல இருக்கோம், வலசரவாக்கத்தில் இருக்கோம் அப்படின்னா அப்போ நீங்கள் சென்னையில் இல்லையா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. அந்த மாதிரி தான் திரைக்கதைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கதை இருக்குது, உங்களுக்கு வந்து வடிவமைப்பு இருக்குது, அதுக்கப்புறம் கதாபாத்திரங்கள் தன்மை இருக்குது, அதுக்கப்புறம் எமோஷன்ஸ் இருக்குது. இப்போ எல்லாமே கலந்தாதானே உங்களுக்கு வந்து ஒரு அறுசுவையான ஒரு உணவு மக்களுக்கு கொடுக்க முடியும். வெறும் ஊறுகாய் மட்டும் வச்சுட்டு நான் ஊறுகாயில் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு, இது நான் வந்து உங்களுக்கு 1 கிலோ கொடுக்குறேன், அது நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதேமாரி நான் ஒரு லிட்டர் பாயசம் கொடுக்குறேன், ரொம்ப இனிப்பாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அறுசுவை உணவு எப்படி வந்து ஒரு மனிதர்களுக்கு வந்து ஒரு சுவை கூட்டுதோ அந்த மாதிரி திரைப்படம் பார்க்க வர பார்வையாளர்களுக்கு இந்த மாதிரி அறுசுவையும் நம்ம வந்து கொடுக்கணும். அப்போ கதைன்றது ஒன்று நம்மக்கிட்ட இருந்தாலும் இந்த திரைக்கதையாக அதை நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். திரைக்கதை சார்ந்த ஆசிரியர்கள் இவங்கள பற்றின விஷயங்கள்லாம் வந்து நம்ம படிக்கிறது ரொம்ப முக்கியம்.
2000 வருடத்துக்கு முன்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்க மேதை அரிஸ்டாட்டில் வந்து ஒரு நாடகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று உருவாக்குனார். அதன் பிறகு வந்து திரைப்படங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதோடைய தன்மை மாறிக்கிட்டே வந்து பின்னாடி திரைக்கதைன்றது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பல பேர் வந்து இதுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் ஷிட்ஃபீல்டு, ராபர்ட் மெக்கி, மைக்கேல் ஹாக் போன்றவங்கெல்லாம் வந்து பல விதமான பங்களிப்பை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லணும். அப்போ கதை மட்டுமே வச்சுக்கிட்டு உங்களால் சர்வை பண்ண முடியாது. இந்த கதையை ஒரு மாற்று கோணத்தில் எப்படி பார்வையாளர்களுக்கு கொடுத்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல தான் சூட்சமே இருக்குது. எழுத்தாளர்களுக்கு